ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். காலையிலே மீன் இறாலாம் வந்துச்சு, கோயிலுக்கு போகிறதால வாங்கலை. காலையிலே முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து அப்போவே உருவி வச்சுட்டேன். நாளைக்கு முருங்கைக்கீரை செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே நியூஸ் பேப்பரில் முருங்கைக்கீரையை பறித்து சுருட்டி வச்சிடலாம். மறுநாள் அதை எடுத்து பார்த்தா அந்த நரம்புலாம் தனியாக வந்துடும், இலை தனியாக வந்துடும். முருங்கைக்கீரை உருவறதுக்கு இது ஈஸியான வழி. கீரையை உருவி தண்ணியில் போட்டுட்டேன் அலசறதுக்காக. பக்கத்து அடுப்புலையே பயிறு, வெங்காயம், ஜீரகம், தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மஞ்சள் தூளும் கீரையையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்க போகிறேன். சாதத்தை வடித்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது ஒரு ஓரமாக வச்சுட்டேன், அப்போ தான் பொல பொலன்னு உதிரியாக வரும். அதுக்கடியில் கீரையை நல்லா கொதித்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பயிரை கடைஞ்சிக்கிறேன். பயிரை ரொம்ப நைஸாக கடைய வேணாம், 1-2 இருக்கிற மாதிரி நல்லா கடைஞ்சிக்க போகிறேன். இந்த பிளெண்டரை ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். எனக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு. பயிரை நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். கடைஞ்ச பயிரை வெந்த கீரையில் சேர்த்துக்கிறேன். நான் கீரை சாம்பார்லாம் ஒரு 3 விதமாக செய்வேன். முதல்ல கீரையிலேயே பயிரையும் வேக வச்சு கடைஞ்சிடுவேன். மறுபடி தனியாக கீரையை வேக வச்சு பயிரை கடைஞ்சி அதை ஒன்றா சேர்த்துருவேன். பருப்பே சேர்க்காமல் கீரை சாம்பார் செய்வேன். இந்த மாதிரி 3 மெத்தடில் நான் செய்வேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வேக வச்சுக்கிறேன். என்ன தான் வெந்திருந்தாலும் ரெண்டும் கலந்து வேகும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பயிர் வேக வைக்கும்போது பச்சை மிளகாய் கூட சேர்க்கல. நான் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இருக்கிற ஞாபகத்திலே இருந்துட்டேன். டப்பாவை திறந்து பார்த்தா காஞ்ச மிளகாய் இல்லை. பரவாயில்லன்ட்டு கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கீரையில் கொட்டிட்டேன். அவ்வளோதான், கீரை சாம்பாரும் தயாராகிடுச்சு சிம்பிளான முறையில். நேற்று முந்தா நாள்லாம் நம்ம வீட்டில் கவிச்சி இருந்துச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதால நான் கீரையே சமைச்சிட்டேன். இன்றைக்கி டென்ஷனும் இல்லாமல் லஞ்சு ரெடி பண்ணிட்டேன். கீரை சாம்பார் கட்டியாக இருக்கிறத விட எனக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட. அதுக்கு தோதா உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் தொட்டுக்கனாலே முட்டை இல்லைன்னா உருளைக்கிழங்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் முஸ்லீம் வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன். இது என்ன பெரிய மலையான்னு நினைக்காதீங்க, ஆனால் எனக்கு சமைக்கவே தெரியாது. நான் பழகின ஒரு முஸ்லீம் வீட்டில் எல்லா சமையலையும் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க லெவலுக்கு இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமாக அவங்க வீட்டிலலாம் தேங்காய் தான் அதிகமாக சேர்ப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான், தேங்காய் இல்லாமல் எதுவுமே சமைக்க மாட்டேன். இல்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி சமையல் செய்வேன். உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு கழுவிய உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு காரத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெய் மட்டும்தான், தண்ணி சேர்க்க மாட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 3 தடவை 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு தயாராகிடும். உருளைக்கிழங்கு அடுப்பில் போட்டுட்டு நான் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். இன்னும் கவுண்டர் டாப்பு தான் துடைக்கணும். நேற்று கொஞ்சம் வெளியே வேலை இருந்ததால் நான் வேலை எதுவுமே செய்யலை. காலையில் தான் பாத்திரம்லாம் விளக்குனேன். சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். வாங்க சாப்பிட்லாம். இந்த கீரை சாம்பார்லேயே கடைசியாக சோம்பும் பூண்டும் தட்டி சேர்த்தா அவ்வளோ மணமாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் லஞ்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.